இன்று காலை 10 மணி அளவிலே எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்திலே சம்பந்தனையா தலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பு குழு 4 கட்சிகள் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு கூடியது. அது முக்கியமாக எங்களுடைய உண்ணாநோன்பு இருக்கின்ற எங்களுடைய அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்தோம். அதிலே குறிப்பாக அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை நாங்கள் வினயமாக கேட்டிருக்கின்றோம். இந்த உண்ணா நோன்பை கைவிடுமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம். வருகிற 8ஆம் தேதி அரசியல் கைதிகள் சம்பந்தமாகவும் காணாமல் போனவர்கள் சம்பந்தமாகவும் ஒரு விவாதத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரி இருக்கிறது. அது வருகிற 8ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே நடைபெற இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே அது முடிகின்ற பக்கத்திலே முக்கியமானவர்கள் அரசு தரப்பிலே பிரதமராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், இதுக்கு பொறுப்பானவர்கள் சரியான பதிலை சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த விடயத்திலும் 8ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த விவாதத்திலே நாங்கள் விவாதிக்க இருக்கின்ற அதே நேரத்திலே முக்கியமானவர்களையும் சந்தித்து எங்களுடைய அரசியல் கைதிகளின் விடுதலை சம்பந்தமாக நாங்கள் முழுமூச்சாக செயல்பட்டு அவர்களுடைய விடுதலை சம்பந்தமாக நாங்கள் செயல்பட இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிக்கை மூலம் வெளியிட்டிருக்கின்றோம். அவை முதலாவது விடயம் இந்த எங்களுடைய உண்ணாநோன்பு இருக்கின்ற அரசியல் கைதிகள் சம்பந்தமான விடயத்தை தான் நாங்கள் ஆராய்ந்தோம். இரண்டாவது 9ஆம் தேதி வர இருக்கின்ற அரசியல் சாசன மாற்று வாக்கெடுப்பு விவாதம் நடைபெற இருக்கிறது. அதிலே நாங்கள் அந்த அரசியல் சாசனம் சம்பந்தமாக மாறுகின்ற அந்த மாற்றப்படுகின்ற அரசியல் சாசனத்தை என்னென்ன வழிகள் என்னென்ன விடயங்களை நாங்கள் எங்களுடைய பக்கத்திலே கொண்டு வர வேண்டும் என்று ஆராய்ந்தோம். அந்த வகையிலே 9ஆம் தேதி வர இருக்கின்ற அந்த அரசியல் சாசன மாற்றத்திற்கான விவாதத்திலே நாங்களும் பங்கு கொண்டு எங்களுடைய கருத்துக்களை சொல்ல இருக்கின்றோம். அதைவிட இந்த முக்கியமான காலகட்டத்திலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே ஒரு 8 பேர் கொண்ட குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அதாவது அது அரசியல் சார்ந்த இன்னும் முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான விடயங்களை கையாளுகின்ற ஆராய்கின்ற விவாதிக்கின்ற அந்த முக்கிய விடயங்களை கையாளுகின்ற வகையிலே ஒரு குழுவை நாங்கள் நியமித்திருக்கிறோம். ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் 2 பேரை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அந்த வகையிலே டெலோ சார்பாக நானும் ஸ்ரீகாந்தா சட்டத்தரணி அவர்களும் எங்களுடைய சார்பாகவும், தமிழரசு கட்சி சார்பாக அதன் தலைவர் மாவை சேனாதராஜா, சட்டத்தரணி சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர், இபிஆர்எல் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர், பிளட் சார்பில் சித்தார்த்தர் மற்றும் இன்னொரு பெயரை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் 2 நபர்கள் அடங்கலாக தலைவர்கள் உட்பட இந்த முழு முக்கியமான விடயங்களை கையாளுவதற்காக இந்த கமிட்டி போடப்பட்டிருக்கிறது. வருகிற 8ஆம் தேதி 9ஆம் தேதி அடுத்த கூட்டத்தை நாங்கள் நிர்ணயிக்கின்ற என மாவி சேனாராஜா யாழ்ப்பாணத்திலே இருப்பதால் அவருடைய அடுத்த கூட்டம் எப்பொழுதென்று நாங்கள் அவரிடம் பேசி முடிவெடுக்கலாம் என்று நினைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி அடுத்த கூட்டம் எப்பொழுது என்பதை நாங்கள் முடிவெடுத்து செயல்பட இருக்கிறோம். அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்ச்சியாக நீங்க எதிர்கட்சியில் இருக்கிற நேரம் எதிர்கட்சியில பாராளுமன்ற கடந்த ஆட்சி காலத்துல இருக்கும்போது ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தீங்க. இப்போ அரசாங்கத்திற்கு நேரடி எதிர்கட்சியாக செயல்பட்டிருக்கும் இந்த தருணத்துல அரசியல் கைதிகளின் விடுதலை ஏன் தாமதமாகுது? இதுல பல விடயங்கள் அதாவது எங்களுடைய அரசியல் கைதிகள் சம்பந்தமாக 2 கருத்துக்கள் வெளியிலே புனர்வாழ்வு அளிக்கப்படுகின்ற நிலை காணப்பட்டது. ஆனால் பின்பு புனர்வாழ்வு எங்களிடம் திணிக்கப்பட்டது என்று நீதிமன்றத்திலே ஒரு சாரார் சொல்லியிருந்தார்கள். அதில் அந்த இதிலே ஒரு திடமான முடிவு எங்களுடைய அரசியல் கைதிகள் சம்பந்தமாக இருக்கவில்லை. என்றால் புனர்வாழ்வா விடுதலையா இப்படி என்றான ஒரு நிலை கடந்த
நீதிமன்றத்திலே இந்த புனர்வாழ்வு என்பது எங்களுக்கு திணிக்கப்பட்டிருக்கிறது, எங்களிடம் பைபோஸ் பண்ணி கையெழுத்து வாங்கி இருக்கிறார்கள் என்று சொன்ன அந்த அடிப்படையிலே இது பின்போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த முறை எங்களுடைய முழு மூச்சையும் அவர்களுடைய பக்கம் யாரை சந்தித்து அவர்களுக்கு எப்படியான ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கலாம் என்பதை நாங்கள் இந்த முறை சரியான ஒரு முடிவை எடுக்க இருக்கிறோம். யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் இந்த நாட்டிலிருந்து வெளியே சென்ற இலங்கையர்கள் மீண்டும் இலங்கைக்கு அழைக்கப்படும் சொல்லி தாராளமாக வரலாம் என்று அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில கடந்த சில வாரங்களுக்கு முதல்ல பிரித்தானியாவிலிருந்து வருகை தந்த இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறான செய்யப்படுகிறது? இல்லை, எங்களை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய வாய் மூல அறிக்கையாக இதை சொல்லியிருந்தார். ஆகவே அவருடைய கருத்தை, இந்த நாட்டின் தலைவர் என்ற ரீதியிலே அவருடைய கருத்தை நம்பி எங்களுடைய உறவுகள் வருகின்ற போது கைது செய்யப்படுவது ஜனாதிபதியின் கூற்றை, அது அவருடைய செயல்பாடு ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை கொடுப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே உறுதிமொழிகள் தலைவர்கள் கொடுக்கின்ற போது அது நிதானமாகவும் செய்யப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். ஜனாதிபதி, இந்த நாட்டின் தலைவர், இங்கே புலம்பெயர்ந்த உறவுகள் மீண்டும் வரலாம் என்று சொன்னதற்கு பின்பும் கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் இது ஜனாதிபதியின் அந்த கூற்றிலே, அவருடைய செயல்பாட்டிலே, அவருடைய அந்த விடயத்திலே எங்களுக்கு நம்பிக்கை ஈனம் இருப்பதாகத்தான் கருத வேண்டும். அந்த வகையிலே அவர் ஒரு தலைவர் என்ற ரீதியிலே சொல்லுகின்ற கருத்துக்கள், சொல்லுகின்ற உறுதிமொழிகள் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றது. ஆகவே கைதுகள் உண்மையிலே அது தவறான விடயங்கள். நம்பி, அவருடைய கருத்தை நம்பி இந்த நாட்டுக்கு, தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வருகின்ற எங்களுடைய உறவுகள் கைது செய்யப்படுவது கண்டிக்கத்தக்கது. ஜனாதிபதி இதிலே கவனம் எடுக்க வேண்டும். வெறும் வார்த்தைகளை ஒரு அரசியல் வார்த்தைகளாக ஒரு நாட்டின் தலைவர்கள் எடுத்துரைக்க கூடாது என்பதே என்னுடைய கருத்து. ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் விடுதலை செய்யும் தருணம் வந்திருக்கதா தகவல் வெளியாகிருக்கு. இதுல இலங்கையர்களும் உள்ளடங்குறாங்க, சாந்தன், முருகன் உள்ளிட்டவர்கள். இவர்கள் அங்கிருந்து சில வேளைகளில் விடுதலை செய்யப்படும் பட்சத்தில் நாடு கடத்தப்படலாம். அவ்வாறு நாடு கடத்தப்பட்டால் இலங்கை அரசாங்கம் அவர்களை கைது செய்யுமா? கைது செய்தால் எவ்வாறான நடவடிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு? என்னை பொறுத்த மட்டிலே அவர்கள் நாடு கடத்தப்படுவதை நாங்கள் தடுத்தாக வேண்டும். என்றால் இலங்கை அரசாங்கம் ஒரு ஜனாதிபதி அறிவித்த பின்பு கூட இங்கே கைதுகள் நடைபெறுகிறது. நிச்சயமாக அவர்கள் இங்கே இந்த நாட்டுக்கு வருகின்ற போது அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். இன்னும் பல வருடங்கள் அவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. ஆகவே அவர்கள் நாடு கடத்தப்படுவதை நாங்கள் முழு மூச்சாக நிறுத்தியாக வேண்டும். அவர்களுடைய விடுதலை நிரந்தரமாக்கப்படுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஜிஎல்பிடிசின் செயற்பாடுகள் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி இந்தியா அறிவிச்சிருக்கு. இப்போ இன்றைக்கு உதயகம்மன்ல சொல்றாரு அவ்வாறானவர்களை அதாவது வெளிநாடுகள் இருந்து வந்த உயர்ஸ்தானிகர்கள் அவ்வாறு சொன்னால் அவங்க வெளியேற்றப்படணும்னு சொல்லி, இது எவ்வாறானது? இந்த நாட்டிலே ஒரு கட்சிக்குள் 2 குழுக்களாக இன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிகளே இருக்கிறது. அது அரசாங்கத்தோடும் இருக்கிறது, எதிர்கட்சி என்றும் சொல்லுகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எதிர்ப்பான நடவடிக்கையால்தான் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே அவருடைய கூற்று என்னை பொறுத்தமட்டிலே பெரிய அக்கறைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்களால் எதிர்த்து கொண்டும் இந்த நாட்டின் முன்னேற்றகரமான ஒரு இனப்பிரச்சினை தீர்வுக்கும் எங்களுடைய அரசியல் கைதிகளின் விடுதலை இவை அத்தனைக்கும் அவர்கள்தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த முட்டுக்கட்டை போடுறவர்கள் சம்பந்தமாக நாங்கள் கருத்து சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்தும் இதைத்தான் செய்ய போகிறார்கள். ஆகவே அவருடைய கருத்து உயர்ஸ்தானிகர் வெளியில் இருந்து வருகின்ற ராஜதந்திரிகள் திருப்பி அனுப்பப்பட வேண்டுமா இல்லையா என்பதை அரசு முடிவெடுக்க வேண்டும். கம்பம் பிள்ளையோ அல்லது எதிர்க்கட்சியிலே கருத்து சொல்லுகிறவர்களோ முடிவெடுக்க முடியாது. ஆகவே என்னை பொறுத்த மட்டிலே இவர்கள் எல்லாம்
ஒரு கருத்தில் எடுக்கப்படக்கூடாதவர்கள் என்பதை நான் குறிப்பிடுகிறேன். பாராளுமன்றத்தில் இப்ப கூட்டு எதிர்கட்சின்னு சொல்லி ஒரு குழு செயற்படுது. இதுல சுமார் 52 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவர்கள் பாராளுமன்றத்துல தங்களுக்கான அங்கீகாரத்தை கேட்கிறாங்க, எதிர்கட்சியா செயற்படணும்னு சொல்லி. அந்த அவ்வாறான ஒரு தருணம் பாராளுமன்றத்தால அனுமதிக்கப்படும் பட்சத்துல எதிர்கட்சியை நீங்க கையளிக்க தயாரா? இல்லை, எங்களை பொறுத்த மட்டும் அப்படியான ஒரு நிலை வர்றது வாய்ப்பில்லை. பாராளுமன்ற சம்பிரதாயப்படி ஒரு எதிர்க்கட்சி அணியாக யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இருந்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் நீக்கப்படவில்லை. இல்லை, அவர்கள் நீக்கப்பட்டு அதன் பின்பு கோரியிருக்கிற நிலைமை ஏற்படுகின்ற போது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இவர்கள் தங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற விடயங்கள் உண்மையிலே பாராளுமன்றத்திலே சபாநாயகர் நிராகரித்திருக்கிறார். அதிலே 3 கட்சிகளை அங்கீகாரம் செய்யப்பட்டிருக்கிற தலைவர்களாக. ஆகவே இந்த 52 பேரையும் பாராளுமன்ற மரபுப்படி அவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கின்றபடியால் கட்சி தான் முடிவெடுக்க வேண்டுமே ஒழிய அவர்களை எதிர்க்கட்சியாக பாராளுமன்றத்திலே ஏற்றுக்கொள்வதற்கான அந்த ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாடாளுமன்றத்திலே சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அது சம்பந்தமான அச்சப்பட தேவையில்லை. ஏனென்றால் எங்களுக்கு இன்றைக்கு எதிர்க்கட்சியிலே 3 கட்சிகள் இருக்கிறது. ஒன்று ஒன்று தமிழிசை கட்சி, இன்னொன்று ஜேவிபி, டக்ளஸ் தேவானந்தா. அந்த 3 கட்சிகளும் தான் எதிர்க்கட்சி அணியாக பார்க்கப்படுகிறது ஒழிய ஒரே கட்சியில் இருக்கின்ற 2 அணிகளை இங்கே யாரும் எதிரணியாக பார்க்கப்பட முடியாது. அதுக்கு பதிலை ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது சம்பந்தமாக நாங்கள் அச்சப்பட தேவையில்லை. அல்லது அவர்களுக்கு இந்த பதவியை தூக்கி கொடுக்கின்ற அதிகாரங்களும் எங்களுக்கு இல்லை. அது கொடுக்க வேண்டியவர்களும் அவர்கள் அல்ல. அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அவர்களுக்கு கொடுப்பது என்பது இந்த நாட்டிலே அழிவுக்கு கொண்டு வருகின்ற வாய்ப்பு. அவை அந்த சந்தர்ப்பம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் ஒப்பந்த ரீதியிலான நடவடிக்கைகள் தான் முன்னெடுக்கப்படுவதாக சிலர் கருத்துக்களை வெளியிடுகின்றனர். அரசாங்கத்திற்கு சார்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயல்படுகின்றது. இதன் ஒரு அங்கம் தான் அரசியல் கைதிகளின் விவகாரமும் ஒரு பின்வாங்கல் நடவடிக்கை என கூறப்படுகின்றது. இது சம்பந்தமாக இல்லை, அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுகிறோம் என்ற அர்த்தப்பாட்டை நாங்கள் பல பேர் விஷபத்தனமாக அதை செய்து வருகிறார்கள். நாங்கள் வெளியிலிருந்து அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்றோமே ஒழிய இந்த அரசாங்கம் செய்கின்ற அத்தனை விடயங்களுக்கும் எங்களுடைய ஆதரவு இல்லை. நாங்கள் இராணுவத்தை வெளியேறணும் என்று சொல்கிறோம், இந்த காணிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம், எங்களுடைய அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், காணாமல் போனவர்களுக்கு என்ன பதில் என்பதை நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம், விவாதத்தை கொண்டு வர இருக்கின்றோம். ஆகவே அரசியல் ரீதியான தீர்வை இந்த அரசு கொள்ள வேண்டும். சமஷ்டி முறையிலான வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கிலே எங்களுடைய அரசியல் தீர்வு, எங்களுடைய மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்கிறோம். இதெல்லாம் அரசாங்கத்தோடு சேர்ந்தால் சொல்ல முடியாது. ஆகவே நாங்கள் எதிர்க்கட்சியாகத்தான் இருக்கிறோம் ஒழிய இந்த அரசாங்கத்தோடு இணைந்து செய்வதாக இருந்தால் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சு பதவிகளை பெற்று மக்களுக்கு உதவி செய்து மக்களுக்கு சேவை செய்திருக்க முடியும். ஆகவே அரசாங்கத்தோடு இணைந்து அரசாங்கம் செய்கிற எல்லா அநியாயத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கவில்லை. நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிறோம். இந்த அரசாங்கம் சரியான விஷயங்களை, எங்களுடைய பக்கம் நியாயம் இருக்கிறது. இந்த அரசாங்கம் எங்களுடைய இனப்பிரச்சனையை தீர்வதற்கான தடையை விதிக்குமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய சந்தர்ப்பத்தை நாங்கள் சொல்லுவோம். இந்த அரசாங்கத்திற்கு பல விஷயங்களிலே நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றோம். ஆகவே இந்த அரசாங்கம் உங்களை ஏமாற்றி இருக்கிறது. சர்வதேசம் நாங்கள் பிரிந்து போவதற்கான வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்கின்ற நியாயமான கோரிக்கைக்காக நாங்கள் சில விடயங்களிலே இந்த புதிய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்து வருகிறோம். ஆகவே எங்களுடைய பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை காட்டுகின்ற வகையிலே நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். எங்களுடைய நியாயம் நிச்சயமாக வெல்லும். இந்த சகல விஷயமும் இப்போ நீங்கள் கலந்துரையாடிய சகல விஷயமும் இன்றைய கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதா? இல்லை, இது நீங்கள் கேட்ட கேள்விகளின் பிரகாரம் நான் சொன்ன பதில். இந்த இன்றைய கூட்டத்திலே 3 விடயங்கள் கையாளப்பட்டது. ஒன்று எங்களுடைய அரசியல் கைதிகள் விடுதலை, இரண்டாவது ஒரு குழுவை நியமித்தது, மூன்றாவது
இந்த புதிய அரசியல் யாப்பை திருத்துகின்ற அல்லது புதிய அரசியல் யாப்பு வரவு சம்பந்தமாக நாங்கள் விவாதித்தோம். அது சம்பந்தமாக அந்த 3 விடயங்கள்லாம் ஆராயப்பட்டது. இல்லை, அது அந்த புதிய அரசியல் அமைப்பு சம்பந்தமாக எங்களுடைய இனப்பிரச்சினை தீர்வுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆராய்ந்தோம்.